கொளத்தூர் சந்தை பத்தி இந்த 2-3 வாரமா கொஞ்சம் சுமாரா தாங்க விக்குது. இன்னைக்கு ஒரு 20 கொண்டாந்துங்கண்ணா, வித்துட்டா நாங்க வாங்கிட்டு போற மறுபடியும். மேச்சேரி பண்ணாரெல்லாம் வலுப்பாடுங்க நிறைய வருது. கடை கசாப்பு கடைக்காரர் தான் நிறைய வாங்குறாங்க. 20 கொண்டு வந்தேன். 10 வித்தாச்சு, 10 இருக்கு. நிலவரம் இந்த வாரம் கொஞ்சம் சூடாதான் போகுதுங்க சந்தை. 30 வாங்கினா 20 வித்துட்டோம். இன்னொரு 15 ஆடு இருக்குது. பாண்டியிலிருந்து கொண்டாந்து விக்கிறதுக்கு வராங்க. வாங்குறதுக்குன்னா இந்த சைடு தான். 10 ஆடு கொண்டாந்தோம். 10 ரூபாய் கொண்டாந்தோம். வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம குளத்தூர் ஆட்டு சந்தையில் வாங்க இருக்கிறோம். வாங்க இந்த வார ஆடுகளோட விற்பனை மற்றும் விலை நிலவரங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த சந்தை எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா, சேலம் மாவட்டம் மேட்டூர்ல இருந்து மைசூர் போற வழியில குளத்தூர்ன்ற இடத்துல தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நடக்கிற இந்த சந்தையில சேலம் கருப்பு ஆடுகள் விற்பனைக்கு அதிகமா வரும். அது மட்டும் இல்லாம வெளியூர்ல இருந்து வியாபாரிகள் இந்த சந்தையில தான் ஆடுகளை வாங்கிட்டு போய் அவங்க ஊர் சந்தையில விற்பாங்க. எங்க இருந்தாருங்க? மேச்சேரி. எல்லாம் சேலம் கருப்பா? ஆமா. ஒண்ணு எவ்வளவு சொல்லுது? 5500. 5500. எத்தனை மாசம் குட்டி? 4 மாசம் குட்டி. 4 மாசம் குட்டி. நல்லா மேவு மேற மாதிரி 5 ரூபா வாங்கிக்கலாம். நல்லா பரவாயில்லைங்களா? எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க? எத்தனை குட்டி போயிருக்குது? 20 கொண்டு வந்தேன். 10 வித்தாச்சு, 10 இருக்கு. ஓ சரி. ஐயா உங்க பேர் சொல்லுங்க. நடராஜ். சொல்லுங்க. 99 420 17 948. இவரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இந்த ஒரு 4-5 மாசத்துல இருக்கிற வளர்ப்பு குட்டைகள் வாங்கிக்கலாம். சார் நம்ம டல்லுங்க சார் வியாபாரம். ரொம்ப நல்ல. ஆமா. கூட்டம் அதிகமா வரலைங்க. கூட்டம் கம்மி, ரொம்ப கம்மி. ஆட்டு வரவும் கம்மி, விலையும் கம்மி. நீங்க எத்தனை ஆடு கொண்டு வந்தீங்க? 15 ஆடு கொண்டாந்துங்க. 15ல ஒண்ணு தான் வச்சிருக்கீங்க? ஒண்ணு தான் இருக்குதுங்க. எல்லாம் கொடுத்தாச்சா? எல்லாம் கொடுத்தாச்சுங்க. கடாயி ஆடு எல்லாம் கலந்து கொண்டு வந்தோம். சரி. எங்க இருந்தா நீங்க? நான் வெள்ளக்கரட்டு வருங்க, தென்னப்பட்டி. கொளத்தூர் சந்தை பத்தி இந்த 2-3 வாரமா கொஞ்சம் சுமாரா தாங்க விக்குது. இன்னும் எத்தனை வாரம் அப்படி இருக்குங்க? இன்னும் ஒரு மாசம் டல்லா தான் இருக்கும். பொட்டாசி ஃபுல்லா அப்படிதான் இருக்குமா? பொட்டாசி ஃபுல்லா அப்படிதாங்க. இந்த டைம் யாருக்கு பரவாயில்ல? வாங்குறவங்களுக்கா விக்கிறவங்களுக்கா? வாங்குறவங்களுக்கு பரவாயில்லைங்க. வாங்குறவங்களுக்கு பரவாயில்ல. வியாபாரிகளுக்கு காட்டுக்காருக்கு எல்லாத்துமே டல்லு. வியாபாரிகளுக்கு ரொம்ப வியாபாரம் டல்லு. கண்ணன் உங்களை கான்டாக்ட் பண்ணா ஆடு குட்டி ஏதாவது வாங்கிக்கலாம். வளர்ப்பு குட்டில இருந்து எல்லாமே வாங்கிக்கலாம். எல்லா குட்டியும் வாங்கிக்கலாம். வாங்க. 99 44 64 82 65. உங்க பேருங்க? என் பேரு கண்ணன். ஒரு வியாபாரம் பாக்குறாங்க. பல்லு பார்க்கப்படுகிறது. எத்தனை பல்லுங்கயா? 4 பல்லு. 4 பல்லு. எவ்வளவுக்கு போவோம்? 7000 ரூபாய் சொல்றாரு பாருங்க ஆடு. எத்தனை மாசங்க இது? 6 மாசம் இருக்கும். எத்தனை கிலோ வருங்க? 10 கிலோ வருங்களா? சரி சரிங்க. எவ்வளவு சொல்லுது? 8500 சொல்லுது. 8500 சொல்லுது. ஒரு 8 ரூபா கொடுத்துடலாமா? எங்க நீங்க வாங்கிட்டு வர்றீங்களா இல்ல நீங்க வளர்த்துறீங்களா? வாங்கி வியாபாரம். எத்தனை வருஷமா வியாபாரம் பண்றீங்க? ஒரு 30 வருஷமா பண்றேன். உங்களை கான்டாக்ட் பண்ணா இந்த மாதிரி ஆடுகள் வளர்ப்பு போட்டிகள்லாம் வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம். உங்க நம்பர் சொல்லுங்க அப்படியே. 97 90 36 92 66. எங்க இருந்தெல்லாம் வராங்க வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு? எல்லாம் வெளியில இருந்து அந்தியூர், ஓமலூர், கொங்கனாபுரம் இந்த சைடு எல்லாம் வெளியில இருந்து மேட்டூர் இந்த சைடு செங்கப்பாடியில இருந்து இப்படி வராங்க. செங்கப்பாடியில இருந்து கொண்டாந்து விக்கிறதுக்கு வராங்க. வாங்குறதுக்குன்னா இந்த சைடு தான். இந்த சைடு தான் வரீங்க. நாங்க அந்தியூர்ல இருந்து வரோம். அந்தியூர்ல இருந்து வரீங்களா? பாருங்க தோழர்களே, 30 கிலோ வர சேலம் கருப்பு கிடாய் 25 ரூபா சொல்றாரு. சூப்பரையா ஐயா பாருங்க. 7-8 மாசம் கடாய்கள் வச்சிருக்காரு. 14 ரூபா சொல்றாரு. 13 ரூபாய்க்கு கேக்குறாங்களாமா. ஐயா இந்த வாரம் எப்படிங்க நிலவரம் குளத்தூர் சந்தை? இந்த வாரம் ஆடு கொஞ்சம் கம்மி தாங்க. ஆனா விற்பனை நல்லா வித்துச்சு. விற்பனை நல்லா இருக்கு. ஆமா பரவாயில்ல. அந்த ஆடு கம்மியா தான் வந்துச்சு. நீங்க எத்தனை ஆடு கொண்டு வந்தீங்க? நாம ஒரு 30-35 ஆடு மேல இருக்கும். 35 கொண்டு வந்திருக்கீங்க. எத்தனை வித்துருக்கு? எத்தனை மீதி இருக்கு? எல்லாம் வித்தாச்சுங்க. ஒரு 5 ஆடு தாங்க. ஒரு 5 ஆடு தான் இருக்கு. எல்லாம் கடாய்ங்களா? எல்லாமே கிடையாது. எவ்வளவு கொடுத்தீங்க? 17000 18000 20000 12000. என் பேர் சூர்யாங்க. கான்டாக்ட் நம்பர் 6380461828. கான்டாக்ட் பண்ணா சேலம் எப்பனாலும் வாங்கிக்கலாம். சேலம் கருப்பு செம்பரி எது வேணாலும் வாங்கிக்கலாம். ஐயா வணக்கம். எவ்வளவு சொல்லுங்க? எந்த கடை என்ன கேக்குறீங்க? இது இந்த கடை, இந்த பெரிய கடை எவ்வளவு சொல்லுது? 18000 சொல்லுது. எத்தனை கிலோ வருங்க? அது 20 கிலோ வருங்க. 20 கிலோ வரும். 18000 சொல்றீங்க. எத்தனை ஆடு கொண்டு வந்தீங்க? எத்தனை வித்தீங்க? என்ன ஒரு 5 ரூபாய் கொண்டு வந்தோம். 2 வித்து இருக்குது. 2 வித்துருக்கு. மீதி 2 வாங்கியிருக்கோம். வாங்கிருக்கீங்களா? நீங்க எப்படி எதுக்கு வாங்குனீங்க? வியாபாரத்துக்கு வாங்குறீங்களா? வியாபாரத்துக்கு வாங்குவோம், கசாய்க்கு வாங்குவோம். அப்படியா? நீங்க கறிக்கடை வச்சிருக்கீங்க? கறி ஆடு. ஐயா எங்க இருந்து வரீங்க? ஆடு வாங்குறது வந்தீங்களா விக்கிறதுக்கு வந்தீங்களா? விக்கிறதுக்கு வந்தீங்க. எத்தனை ஆடு கொண்டு வந்தீங்க? 30 ஆடு கொண்டாந்தோம். வித்துருச்சீங்களா? வித்தாச்சு. இல்ல பரவாயில்லைங்களா இந்த வாரம்? பரவாயில்ல. வேலை பரவாயில்லைங்களா? பரவாயில்ல. நம்பர் சொல்லுங்க. போன் நம்பர் 84 28 48 75 92.
உங்க பேருங்க? முத்துசாமி ஏமனூர். உங்களை கான்டாக்ட் பண்ணா எல்லா ஆடுகளும் வாங்கிக்கலாம். குட்டி வளப்பூட்டி எல்லாம் வாங்கலாமா? எல்லாமே வாங்கலாம். பரவாயில்ல. நீங்க எங்க இருந்து பிடிச்சிட்டு வருவீங்க ஆடு எல்லாம்? பட்டிங்கல வாங்கிக்கணும். பட்டியில இருந்து வாங்கிட்டு வருவீங்க. அதனால பிரச்சனை இல்லை. எங்க இருந்து வரீங்க? நான் கண்டாவுங்க. கண்டாவுல இருந்து வரீங்களா? எத்தனை ஆடு கொண்டு வந்தீங்க? 10 ரூபாய் கொண்டாந்தோங்க. 10 ரூபாய் கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாங்க. 10 வித்தாச்சுங்களா? வித்தாச்சுங்கண்ணா. இந்த வாரம் நிலவரம் எப்படிங்க? சந்தை நிலவரம் வாரம் கொஞ்சம் முதல்ல தாங்கண்ணா கொஞ்சம் இதா வித்தது. பெட்ராசி பொறுக்குன்னு சொல்லி கொஞ்சம் கம்மியா வித்தது. ஐயா வணக்கம். இந்த வாரம் நிலவரம் எப்படி போகுதுங்க? நிலவரம் இந்த வாரம் கொஞ்சம் சூடாதான் போகுதுங்க சந்தை. ஆடு கம்மி. எத்தனை ஆடு கொண்டு வந்தீங்க? நாங்க என்ன இங்கதான் வாங்கினுங்கன்னா ஒரு 30 வாங்கினா 20 வித்துட்டோம். இன்னொரு 15 ஆடு இருக்குது. ஒரு 4 வாங்கிட்டோம். சரிங்க. ஒரு 20 ஆடு மிச்சம் போகுதுன்னு வைக்குவேன். அடுத்த சந்தைக்கு போகுதுங்க. மயிலம்பாடி போகும். மயிலம்பாடி. நான் மயிலம்பாடி சந்தை எப்படிங்க? அது சந்தோஷம் தான் இருக்கு இந்த வாரங்க. என்னைக்கு நடக்குதுங்க அது? நாளைக்கு. நாளைக்குங்களா? குளத்தூர் சந்தையில வெள்ளாட்டு கடாய் ஸ்பெஷலுங்க. அப்படிங்களா? நீங்க எப்படி எல்லா சந்தைக்கும் போறீங்கல்ல? இந்த சந்தையில என்ன ஸ்பெஷலுங்க? இந்த சந்தையில வெள்ளாட்டு கடாய் ஸ்பெஷலுங்க. நல்ல கடாயே வரும். நல்ல கடையா வரும். போறீங்கயா? வெள்ளித்திருப்பூருங்க. வெள்ளித்திருப்பூர். உங்க பேர் சொல்லிருங்க. செல்வராஜ். சரிங்க. உங்க கான்டாக்ட் நம்பர் அப்படியே சொல்லுங்கய்யா. 94 86 28 68 48. ஐயா வாங்கினது பாருங்க. செல்வராஜ் ஐயா வாங்கின ஆடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மயிலம்பாடி சந்தைக்கு போகுது. ஆமா. குளத்தூருக்கு வெள்ளாடு எப்பயும் ஃபேமஸ். இங்க வந்து தரமான கடாயி வளப்பாடு குட்டிங்க எல்லாம் நீட்டா வாங்கலாம். இந்த வாரம் வந்து விலை கொஞ்சம் கம்மி தான். வாங்குறதுக்கு பரவாயில்ல. இந்த சந்தையில அதிகமா என்ன கிடைக்குங்க? என்ன மாதிரி அதிகமா வந்து வளப்பாடு கடாய் கிடைக்கும். உங்களை கான்டாக்ட் பண்ணா வாங்கி கொடுப்பீங்களா? கண்டிப்பா வாங்கி கொடுக்கலாம். நம்பர் சொல்லுங்க. ஆனா 8695557595 செல்லதுரை வெளித்திருக்கும். இன்னைக்கு ஒரு 20 கொண்டாந்துங்கண்ணா வித்துட்டா நாங்க வாங்கிட்டு போறோம். மறுபடியும் இங்க வித்துட்டு இங்கேயே வாங்கிட்டு போறோம். நாளைக்கு மயிலம்பாடி சந்தை போவோம். எந்தெந்த ஊர்ல இருந்தாலும் வராங்க குளத்தூர் சந்தைக்கு? கர்நாடகா, அதர் டிஸ்ட்ரிக்ட் கர்நாடகா, நம்ம சேலம், கோயம்புத்தூர், நாமக்கல், கரூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி எல்லா மாவட்டத்துலேருந்து வராங்க. எவ்வளவு வாங்குச்சுங்க? 10,700. 10,700. பரவாயில்லைங்களா? பரவாயில்ல தான். ஒரு 700 ஆச்சு. இந்த புரோட்டாசி கடைசிங்கிறதுனால கொஞ்சம் கூடிடுச்சு. இல்லைன்னா 10 ரூபாய் வாங்கினா கரெக்ட். 10 ரூபாய்க்கு வாங்கி. எத்தனை கிலோ வருங்க? ஒரு 11 கிலோ வரும். 11 கிலோ வருங்களா? ஆமா. நாங்கெல்லாம் ஒரு 10-20 வருஷம் வந்துட்டு இருக்கிறோங்க. சந்தை இந்த சந்தை பரவாயில்லைங்களா? சந்தை பரவாயில்ல. எல்லாம் இப்போ அங்கே பெண்ணாகரம், ஏரூர், மேச்சேரியோட குளத்தூர்ல வந்தா டக்குன்னு வித்தெல்லாம் காசு கை மேலே கொடுக்குறாங்க. கடங்கடை போகிறதெல்லாம் அதனால நல்லா ஃபேமஸான சந்தை. மேச்சேரி பெண்ணாகரம் வளப்பாடுங்க நிறைய வருது. வளப்பாடுங்கள் வளப்பாடு வருது. இங்க பாத்தீங்கன்னா வியாபாரிகளுக்கு தான் பரவாயில்ல. வீட்டுக்கு வந்து கடை கசாப்பு கடைக்காரர் தான் நிறைய வாங்குறாங்க. சாமிக்கு வாங்குறதுனா வாங்கிக்கலாம். சாமிக்கு வாங்குறதுலாம் அந்த தை சைஸ் வந்து இன்னும் கூட விலை. தை மாசம் சித்திரை சொல்லும் தேவம் பண்டிகை மாதிரி ஒன்று வரதுனால ஒரு கடாய்க்கு 1000-2000 ரூபா கூடி. அப்படிங்களா? இப்போ வந்து விலை கொஞ்சம் குறைச்சல் தான். நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்கள் நாகமரம் வில்லேஜ். நாகமரம் வில்லேஜ். அங்கிருந்து வருதுங்களா ஆடு எல்லாம்? போட்டு தாட்டி வரதான். பெண்ணாகரம் பெண்ணாகரம் சைடு வளப்பூட்டிகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. சைஸ் குட்டிங்க நிறைய இருக்கு. நிறைய இருக்கும். வந்தா வாங்கலாம். வாங்கலாம். சரி சரி. உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லிருங்க. அந்த தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க. 9585240076. பெண்ணாகரம் வந்து கூப்பிட்டா நீங்க வாங்கி கொடுப்பீங்க. நினைக்கலாம். வலைப்பட்டி நிறைய அங்கே வருது. நல்ல குட்டியாக வருது. தரமாக வாங்கிக்கலாம். சரிங்க. சரி தோழர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும். இது போன்ற சந்தை வீடியோக்கள் நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கோம். தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.